மகிமை வரணுமா? கண்மலை என்பது கிறிஸ்து. அவரோடு நெல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோங்க. When I stand before God, I can stand before this world. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். சபையார் அனைவரும் சேர்ந்து உங்க சிந்தனையை நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி துதிகளின் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவர். Oh, we love you, Jesus. Rama, we choose you over everything. உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் in every situation ஆத்துமா பாடும். கரங்களை உயர்த்தி சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் நாமம் உயர்த்தும் போது இன்னும் ஒரு முறை சிங்கத்தின் ஒரு முறை சிங்கத்தின்
சபையார் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உங்க புதிய மாதத்துல let your name be exalted, let your name may shine above every darkness, Holy Spirit. Oh Rama Mama Rama, வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ, நீங்க தான் ஆசரிப்பு கூடாரம், நீதான் தேவனுடைய வீடு, நீதான் தேவனுடைய ஆலயம். ஓ, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே. Oh, let your name be lifted up today through my situation, despite of all my surroundings, despite of all the darkness around me. I pray your name shall be lifted, your name shall be raised above every day. Oh, எல்லா நாமங்களை விட என்னுடைய இயேசுவுடைய நாமம் உயர்ந்த நாமம். இயேசுவே. வேற எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, பிரேக் த்ரூ இல்ல, அனாயிண்டிங் இல்ல. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. ஓ, உங்களுடைய நாவுகள் அறிக்கையிட, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், என்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புத வாழ்க்கையாக. உம்மை போல, உம்மை போல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அதிகாலையில் என்னை சாட்சி அனுப்பிக்கு என் தேவனை துதிக்கிறேன். கடந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னத்த நாள் அங்கே ஜெபத்தை முடிச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகும்போது செக் போஸ்ட் அருகில் டூவீலரில் என்னுடைய மகள் போட்டிருந்த சால் வண்டி வீலில் சிக்கிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் அந்த சால் அருந்து போக என் மகளுக்கு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் எங்களை காப்பாற்றி இந்த நாளில் நாங்கள் நிர்மூலமாக இருப்பது என்னுடைய மகளை தேவன் தம்முடைய கரத்தில் தூக்கி சுமந்ததுக்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் வந்து எங்களுடைய ரிலேட்டுங்க. இவர் வந்து பக்தியுள்ளவனை எனக்கு தெரிந்து கொண்ட வசனத்தின்படி இவர் ரொம்ப ஒரு இந்து வைராக்கி பிடிச்ச ஒரு நபருங்க. ஆனால் நான் நிறைய டைம் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வாங்க இல்லை வரமாட்டார். ஈஸ்டர் பண்டிகை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னென்ன ஃபோன் பண்ணுறாருன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன இவர் திடீர்னு ஜெபம் பண்ண சொல்கிறார். ஜெபம் பண்ண பார்த்தா பண்ணிவிட்டு என் காலில் கொப்பளம் வந்துருச்சு, நடக்க முடியல அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் நானும் சுரேஷன் 2 பேரும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். காலில் பார்த்தா பெரிய பெரிய கொப்பளங்கள், நடக்க முடியல, செய்வனை கட்டு. சுரேஷனை நானும் ஜெபம் பண்ணிவிட்டு எண்ணெய் கொடுத்துட்டு வந்து 1/2 மணி நேரத்தில் அந்த கொப்பளால் உடஞ்சி வெளியே வந்து இன்றைக்கி காலில் சுகத்தோடு நிற்கிறாரு. கட்ட வச்சாது வர முடியல, விசுவாசிக்கிறீங்கிற நாங்கள் தெரிஞ்சுட்டோம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த வாரம் வந்தால் நான் சாட்சி சொல்கிறேன்னு நான் விசுவாசித்தேன். அதேபடி இந்த வாரம் வந்துட்டார், சுகத்தோடு இருக்கார், சுகம் கொடுத்தாரு. இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அருமையானவர்களே,
இந்த வேத புத்தகத்தில் ரோமருக்கு எழுதின புத்தகம் ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுபட்டாங்க. ரோம் காலத்தில் அந்த ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அந்த சபை பாடுபட்ட சபை, வேதனைப்பட்ட சபை, கண்ணீருக்குள்ளே, துன்பத்துக்குள்ளே, இரத்த சாட்சிகளுக்குள்ளே, பட்டய கரைக்கினால வெட்டப்பட்டு அநேகர் மறிக்க கொடுத்த ஒரு சபைதான். சபைக்கு வந்த துன்பங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, வருத்தமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. அப்போ எல்லாம் இந்த நாசமோசங்கள், வேதனைகள், பட்டயங்கள் எல்லாம் அவங்கள நெருக்குச்சு. அப்போதான் தூரத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம சபைக்கு இந்த வார்த்தை எழுதுகிறார். மீட்கப்பட்ட சபை, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை, என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நின்ற சபையை குறித்து சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இக்காலத்து பாடு, ஒரு மகிமை உன் மேல வரப்போகுது, ஒரு மகிமை உன் மேல வரப்போகுது. இந்த நாளிலிருந்து ஒரு மகிமை உன் மேல வரப்போகுது. பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சோர்வுகள், இழப்புகள், மரணங்கள் மறைந்து போகும். அது ஒரு தூசியா போகும். அந்த மகிமைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இக்காலத்து பாடு இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நம் பாடுகள் நமக்கு பெருசு அல்ல. கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். பாடுகளின் வழியா தான் நாம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதே நேரத்தை அந்த உபத்திரவத்தை மாற்ற, உபத்திரவத்துக்கு மேல நம்மளை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற ஒரு மகிமை நம்மளை சேர இருக்கிறது. ஒரு மகிமை நம்மை ஆட்கொள்ள இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு பெயர் மகிமையின் தேவன். நம்முடைய தேவனுக்கு பெயர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். மனிதனை உண்டாக்கும் பொழுது கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடி சுட்டினார். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் அதை இழந்தார்கள். மகிமை இழக்கப்பட்டது. அதே மகிமையை என்றைக்கு மகிமை இழந்தார்களோ அன்னையிலிருந்து மனிதர்களுக்குள்ள வேதனை, அவமானங்கள், வெக்கம், முள்ளு எல்லாம் அப்பந்தான் வந்தது. சாபம், மரணம், பிசாசு அந்த மகிமையை பிடுங்கினான். அவர்கள் இழந்துட்டார்கள். ஆனால் இரண்டாவது அதே மகிமையை, அதே ஆசீர்வாதத்தை, அதே மகிமையை இயேசு கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி. ஆதாம் ஏவாள் இழந்த மகிமையை கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இரட்சகர் இயேசு கொண்டு வந்திருந்தார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே இயேசு வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய். சோர கை தட்டுங்க. அது இயேசு கொண்டு வந்த மகிமை. அது இயேசுவால் வந்த மகிமை. அந்த மகிமை தான் இந்த காலத்து பாடுகளை துரத்துற மகிமை. பாடுகளை லேசா என்ன பாடு அப்படின்னு சொல்லுகிற மகிமை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கைகளை உயர்த்தி அப்படி நீங்க வாசித்தா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலிலே தானே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இந்த மகிமையை, ஆமா, பாடுகளை மேற்கொள்ளுகிற மகிமை. பாடுகள் நம்மளை அழிக்கிறதற்கல்ல, ஊண்ட கட்ட உபத்திரவம் நம்மை அழிக்கிறதற்கல்ல, இழப்பு நமக்கு அழிக்கிறதுக்கல்ல, அதோடு க்ளோஸ் அல்ல. அல்லேலூயா. இரத்தத்தில் ஊழியம் செய்கிறது. கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
பரிசுத்தவான்கள் பாருங்க, இந்த மகிமையை அடைய, இந்த மகிமையின் மேல மகிமையை வெற்றி கண்ட தெய்வ பிள்ளைகள் ஸ்திரீகளை வாளால் அறுக்க ஒப்பு கொடுத்தாங்க, நிர்வாணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, கல்லறைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, பசியிலையும் கண்ணீர்லையும் தாகத்துக்கும் தன்னை அர்ப்பணிச்சாங்க. நீங்க போங்கன்னு சொன்னால் நின்றாங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசத்தில் விசுவாச பட்டியலை நீங்கள் அடிக்கடி படிக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரத்தை படிக்கணும். சாகு கொடுத்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது மகிமை மேல மகிமை, அந்த மகிமை மறுரூபமாக்கக்கூடிய மகிமை. கையை உயர்த்தி ஹல்லேலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது உங்களை மறுரூபமாக்கக்கூடிய மகிமை, கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு போகிற மகிமை, தேவ சித்தத்துக்கு நேராக கொண்டு போகிற மகிமை, தேவ ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போக மகிமை, சீயோனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது நமக்கு சொந்தம் அல்ல. கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த வார்த்தையை சொல்லுப்பா, இனி உன் ஜனங்களை ஒரு மகிமை மூட போகுது, இனி உன் ஜனங்களை ஒரு சக்கனா மகிமை மூட போகுது. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த மகிமை மூட போகிறது, ஆராதனையில வந்து ஜனங்களை மூடின மகிமை வரப்போகிறது, சாலமோன் ஜெபிக்கும் போது தேவாலயத்தை மூடின மகிமை வரப்போகிறது, ஆராதனையில துதியில இறங்கின மகிமை, ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாதபடி அவளை மறுரூபமாக்கின மகிமை உன் ஜனங்களை நிரப்ப போகிறது. அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வேற எதுவுமே கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமை பெருசா, பாடு பெருசா, மகிமை தான் பெருசு. ஆமென் சொல்லுங்க. தாங்க கொள்ள நான் இன்னைக்கு 10 காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன், 10 மகிமையும் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ நான் சொல்ல நீங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். பாவத்தினால் வருகிற பாடுகளை மேற்கொள்ளுகிற ஒரு மகிமை, கவலையினால் வருகிற பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை, கண்ணீரினால் வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை, வியாதியினால் வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை, கடன் பிரச்சனையினால் வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை, சோதனையினால் வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை, குழந்தை இல்லையே என்கிற ஒரு பாடு, கசப்பினால் வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை. அல்லேலூயா. ஆமா, மதவாதிகளால் இடையூறாக காயப்படுத்தி வரக்கூடிய பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ மகிமை, படிச்ச வேலைக்கேற்ற படிப்புக்கேற்ற ஒரு வேலை இல்லையே என்ற அந்த பாடுகள், சமாதானம் இல்லையே என்ற பாடுகள் வழியாய் அந்த பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ மகிமை, பிரியமானவர்களை நாம் மறிக்க கொடுத்துட்டோமே என்கிற ஒரு பாடு, அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ மகிமை. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த மகிமை இயேசுவின் மகிமை. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்க வேதத்தில் வாசித்தா மகிமைங்கிற ஒரு இடத்துல எல்லாம் அவ்வளவு பிரசனமா இருக்கும். ஆமா, அந்த மகிமை எப்பொழுது வரும் தெரியுமா? 3 காரியத்தை, இந்த 10 காரியத்தில் 3 காரியத்தை சொல்றேன். வருந்தி அழைக்கணும் மகிமையை. ஆமா, வருந்தி நாம் அழைக்கும் போது அந்த மகிமை வரும். அந்த மகிமைக்கு பிராக்கெட்ல இயேசு கிறிஸ்துன்னு பேரு. கையை உயர்த்தி 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தா, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். தாவீது சொல்லுகிறார், இது தாவீது சங்கீதம். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, எடுத்த உடனே நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அப்படின்னா என்ன? வருந்தி கேட்கிறது, வருந்தி. மகிமைன்னு தெரியுது. அந்த மகிமை நம்முடைய பாடுகளை மேற்கொள்ளுகிறது, பாடுகளை நம்மளை விட்டு நீக்கி போடுகிறது, பாடுகளை தங்க கொள்ளக்கூடிய ஒரு மகிமையான ஒரு சக்தியை நமக்கு தருகிறது தான் மகிமை.
அப்படியே உதறி போடுகிறது, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் மகிமை. இன்றைக்கு அந்த மகிமை நீங்க பெற்றுக்கொண்டு போகணும். எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? வருந்தி கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வருந்தி கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், ஆமா அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையே நாடு. வருந்தணும். சும்மா அந்த மகிமை இல்லை, பல மணி நேரம் வருந்தணும். வேலைக்காரன், நூற்றுக்கு அதிபதி வீட்டில் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கான். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவனை வான்னா வரலாம், ஒருவன் போனா போகலாம். அவன் ஒரு 2 பேரை சொல்லி, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாராம், அவரை கூட்டிட்டு வாயா, இவனை எழுப்பிட்டு அப்படின்னு சொல்லலை. அவனே வாரான், கையை உயர்த்தி அவனே வாரான். ஆச்சரியப்படுறார். இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலங்கிற அவன் சொல்றான், என் வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான். ஆமாம், நீர் என் வீட்டுக்கு வாரும். அதாவது அவர் ஆண்டவர் சொல்றான், நான் வீட்டுக்கு வந்து குணமாக்கும். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல், நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பார்த்து. என்ன வருந்துறான் பாருங்க, எப்படி தன்னை கர்த்தருக்கு முன்பதாக ரோம அதிகாரி, ரோம சட்ட திட்டத்தில் மேன்மையானவன். அவன் நடந்தா ஜனங்களெல்லாம் அவனை கீழே வளர்ந்து வணங்கணும். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு ரோம் அரசத்தில் இருக்கிறவன் இயேசுநாதர்கிட்ட எப்படி வருந்தி அழைக்கிறான் பாருங்க. ஆமா, எப்படி வருந்தி அழைக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்துட்டீங்க, நான் வாரேன். இல்லை இல்லை, நீங்க வர்றக்கு என் வீட்டுக்கு பாத்திரங்கள். வருந்தி அழைக்கிற, கையை உயர்த்தி. ஆண்டவர் தெய்வம். அவர் வந்தா நல்லா எல்லாம் சரியாயிரும். அவரை நீங்க விடாதீங்க, விடாதீங்க. வருந்தி அலைங்க, வருந்தி அலைங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. போ, உன் வேலைக்காரன் சுகம். அந்த நேரமே அவன் சுகம் போயிட்டான். கையை தட்டுங்க பார்ப்போம். வருந்தி அழைக்கிறதுல அவ்வளவு அற்புதம் நடக்கு. வருந்தி அழைக்கிறதுல அவ்வளவு அற்புதம் இருக்கு. நீங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் அதிபதி, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிய மாட்டான். ஒரு விதவை எதிராளியினுடைய நியாயத்துக்காக வந்து அவனை தனாம அலட்டுறான். அவன் திரும்பி பார்த்து சொல்றான், சேவகரே, இவ என்ன எப்பொழுதும் என்னை தொந்தரவு பண்றா, இவ தொந்தரவு பண்ணக்கூடாது, இவளுக்கு நியாயம் செய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எதிராளிக்கு மேல நியாயம் கிடைச்சிட்டு அந்த விதவை காரியம் ஜெயமா முடிச்சிட்டு கையை உயர்த்தி 8வது வசனம் சொல்லுகிறது, இந்தப்படி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை வருந்தி அலைங்க, கையை உயர்த்தி. கானா ஒரு கல்யாணத்தில் அந்த வீட்டார் இயேசுவை அழைச்சாங்களாம், கையை உயர்த்தி வருந்தி அழைச்சாங்களாம். அப்படி எந்திரிச்சு பார்க்கும் பொழுது தண்ணீர் தான். எவ்வளோ இருக்கும் பாருங்க, தண்ணீர் தான். அந்த தண்ணீர், திராட்சரசம் குறைஞ்சது மரியாளுக்கு தான் தெரியும், செஞ்சிருக்கலாமே அற்புதம். இயேசுகிட்ட சொல்லிட்டார், இயேசுவே. ஆமா, அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரலங்கிறார், கையை உயர்த்தி. அடுத்து சொல்றாரு, போங்க ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க, கொடுங்கிறார். குடிச்சு பார்த்தவங்க மணவாளங்கிட்ட கேட்டாங்க, எந்த மனிதனும் முதலாவது ருசியுள்ளதை கொடுப்பான், பிந்திதான் ருசி குறைஞ்சதை கொடுப்பான். நீ ருசியுள்ள திராட்சரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் என்று மணமகனை வாழ்த்துனாங்களாம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இப்படி முதலாவது அற்புதத்தை இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து நம்முடைய மகிமையை எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. வருந்தி அலைங்க. இயேசு மட்டும் அந்த கல்யாணத்துல அழைக்காம இருந்தா அந்த கல்யாண வீடு ஒரு கொலகார வீடாய் மாறி இருக்கும். இப்படி படிச்சிருக்க முடியாது. முதலாவது அற்புதத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். விடாதீங்க, அவரை வருந்தி அலைங்க, வருந்தி அலைங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி வருந்தி அலைங்க. கானானிய ஸ்திரீ இயேசு கிட்ட வரக்கூடாது, யூதர்களுடைய முகத்தை பார்க்க கூடாது. அவ வந்து பணிகிறா, என் பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறாள். வருந்தி அலைங்க. ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் அப்போ நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. மெய்தான் ஆண்டவரே, மேய்ச்சலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டி அசந்து போனார். மெய் மறந்த அற்புதம் செஞ்சிட்டார். ஆண்டவர்கிட்ட பணிவாய் பேசி வருந்தி அலைங்க.
ஆண்டவர் அந்த நேரமே பிசாசு விலகி பிள்ளை சுகமா இருந்தா அதே அற்புதம் இன்று ஆண்டவர் செய்ய போகிறார். யாருக்கு செய்வார்? வருந்தி அலைங்க, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. விடாதீங்க, தேவ மகனை மகளை விடாதீங்க, விடாதீங்க. உன் எல்லைக்குள்ள சத்துரு வரக்கூடாது, விடாதீங்க. வருந்தி அலைங்க. இக்காலத்து பாடு இனி வரும், இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மகிமை வரப்போகிறது. அதுதான் ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்தின் மகிமை. இரண்டாவது மகிமை வரணும்னா நல்ல ஜெபம் பண்ணுங்க. 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிறைவேற்றி. எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம். கர்த்தருடைய மகிமை ஜெபம் பண்ணி முடித்த உடனே பலி அந்த பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை. ஒரு ஜெபத்துல விடாதீங்க. ஆமா, ஜெபத்தை குறைவு பண்ணாதீங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா, அதை 3/4 மணி நேரம் ஆக்குங்க, 1 மணி நேரம் ஆக்குங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மகிமை இறங்கும். ஜெபத்தினால தான் அந்த மகிமை நம்மை மூட்கொள்ளும். யாக்கோபு, பேதுரு, யோவானை ஆண்டவர் மறுரூபம் அலைக்கு கொண்டு போகிறார். அவங்களுக்கு முன்பதாக மறுரூபம் ஆகிறார். ஹல்லேலூயா. பேதுரு உடனே சொல்றார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், ஆமா மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம். பாருங்க, அந்த 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 மகிமைக்கு ஒப்பிடத்தக்க இல்லை. அதுதான் ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ற மகிமை. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை கூட்டுங்க. ஜெபத்துல அற்புதம் நடக்கணும். ஜெப வீரராய் கர்த்தர் உங்களை மாற்றணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மகிமை வரணும். ஆலயத்தை, அதாவது நீங்க இருக்கிற இடத்தை நிரப்பும், உங்களை மறுரூபமாக்கும். ஜெபம் பண்றது ஆண்டவர் உடனே கேட்பார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை தாரன் இருக்கிறார். ஜெபத்துல கேளுங்க, வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மகிமை உங்களை மூடும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை வந்துட்டா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒருவர் சொன்னார், ஐயா எங்க வீட்டுக்குள்ள ஒரே இருளா இருந்தது, என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனையா இருந்தது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரச்சனையா இருந்தது, எங்க வீடு நரகமா இருந்தது. ஆனால் ஒன்று, நாங்கள் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தனோ எனக்குள்ள அந்த மகிமை வந்தது. நான் ஏன் ஜெபத்தைப்பா கண்டு என் மனைவி ஜெபிக்க ஆரம்பித்தா, எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டை ஒரு மகிமை மூடி இருக்கிறது. இப்போ இருக்கிற சந்தோஷம் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்ததே இல்லை. எத்தனையோ வருஷங்களை விட்டுட்டோமே நம்ம ஏங்குறோம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற போதெல்லாம் மகிமை உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கும். கையை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆமாம், அக்ஷால் கேட்குற, ஆண்டவரே எனக்கு வறட்சி தந்துட்டீங்க, தகப்பனே தகப்பனே எனக்கு வறட்சியை தந்துட்டீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சல் தரணும் சொல்றார். கிழக்கிலும் மேற்கிலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தந்தா நம்முடைய வறட்சி மாறின. ஜெபம் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. துக்கத்தோடு யாபேசு தாய் பெற்றெடுத்தா. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்துட்டா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், தீங்கு அணுகாதபடி அதற்கு விலைக்காது. அவன் கேட்டது அப்படியே அருளினான். ஜெபத்தில் கேளுங்க, ஒரு மகிமை இறங்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, இயேசு பக்கம் எப்பொழுதும் நெல்லுங்க. ஆமா, இயேசு உங்க வலது பக்கமாக நிறுத்தி கொள்ளுங்க. இயேசு பக்கம் நெல்லுங்க. மூசைக்கு பெரிய ஆசை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை தானே, என்னை பார்த்து உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா கண்மலைன்னு இருக்குது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வந்து நெல்லு, நான் என் மகிமை கடந்து போகும். அப்படின்னு நான் கடந்து போவேன், உன்னை என் கையினால் மூடிக்கொள்ளுவேன். மகிமை வரணுமா? கண்மலை என்பது கிறிஸ்து, அவரோடு நெல்லுங்க. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 21, 22 நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த கண்மலை என்கிறவர் கிறிஸ்து. வாசிங்க.
பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து பாங்க, என் மகிமை கடந்து போகும். நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஜோரா கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. கன்மலை என்பது கிறிஸ்து. கன்மலை என்பது கிறிஸ்து. ஆமா, மலையே விலகி போனாலும், பர்வதமே விலகி போனாலும் இயேசு விலகவே மாட்டார். ஒருபோது நம்ம விட்டு விலக மாட்டார். கையை உயர்த்தி 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவோடு நெல்லுங்க. கிறிஸ்துவை உங்க வலது பட்சத்தில் நிறுத்தி கொள்ளுங்க. அப்பா, உங்களுக்கு தெரியாம எங்க வீட்டில் எதுவுமே நடக்கலப்பா, நீங்க அப்படின்னு நிறுத்தி கொள்ளுங்க. இயேசுவை உங்க பக்கமாய் நிறுத்துங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கன்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. கன்மலை என்பது கிறிஸ்து. கிறிஸ்துவோடு நெல்லுங்க. துன்மார்க்கிற வழியில நடவாமலும், பாவிகளின் வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. நீங்க கிறிஸ்துவோடு நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடிஞ்சு போய்விட்டார். ஆமென் சொல்லுங்க. பேசுறதுக்கு நெல்லுங்க. ஆண்டவரோடு ஏனோக்க போல சஞ்சரிக்க நெல்லுங்க. என்ன வந்தாலும் நெல்லுங்க. கொஞ்சம் ஆண்டவரோடு நெல்லுங்க. ஆண்டவரே என் அருக நெல்லுங்க, என் பக்கமாய் நெல்லுங்க என்று சொல்ல 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 ஒரு மகிமை உங்களை நிரப்பி கொண்டே இருக்கும். மகிமை பார்க்கணுமா? கண்மலையில் வந்து நெல்லுன்னு சொன்னார். நிற்கும் போது அந்த மகிமை அப்படி போகுது. இக்காலத்து பாடு அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த மோசையை கொண்டு 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். மோசையை பார்க்கும் போதெல்லாம் அற்புதம் செய்வார். மோசையை பார்க்கும் போதெல்லாம் அதிசயம் நடக்கும். ஆமா, மோசே கர்த்தரை பார்த்துட்டு கீழே பார்ப்பார், அற்புதம் நடக்கும். ஆமே. காரணம், அவரை சுற்றிலும் மகிமை மூடி இருந்தது. எதுக்க யாராலையும் கூடாது. சிம்பிளா பார்வோனும் அவனுடைய சேனையை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. அவங்க செங்கடல் அழிஞ்சு போனாங்க. மோசையை கர்த்தரை அழிக்க முடியல. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மகிமை வாஞ்சிக்கட்டும். வீட்டுக்குள்ள போராட்டம் வருது, ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றார், ஆமா, என் தாசனாகிய மோசைக்கு விரோதமா நீங்க ஏன் பேசுனீங்க? அவன் என் தாசன், அவன் என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவன், அவன் பட்சமாக நான் நிக்கிறேன், வெளியே வா மிரியமே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நியாய தீர்ப்பை கட்டளிடுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பக்கமா நிக்க பழகுங்க. வீணா நேரத்தை செலவு பண்ணாதீங்க. என் பட்சமாய் கர்த்தர் இருக்கிற, வலது பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரோடு கூட நடங்க. அவரை கூட்டிட்டு போங்க. ஊழியத்துக்கு கூட்டிட்டு போங்க, வேலைக்கு கூட்டிட்டு போங்க, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? துக்கம் உள்ள மாத்திர வேலை தான் வேலை. எம்மா ஊருக்கு போனது சீசர்கள் துக்கமுகமா போனாங்க. இயேசு சிலுவையில் அரைச்சிட்டாங்க. இயேசு அவளோடு கூட கலந்து கண்டார். நீங்க துக்கமுகமா போறது என்னன்னு கேட்டு விசாரித்து திரும்பி பார்க்கிறார். அவளோடு அப்பம் விட்டு அப்பந்தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இயேசு நம்ம கூட வந்தாருன்னு. கையை உயர்த்தி அப்படியே துக்கங்களை மாற்றுகிறார். இயேசுவை கூட வச்சுக்கோங்க. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? மகிமையின் கர்த்தரை சிலுவையில் இறந்தார். பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், மகிமையின் கர்த்தர். ஆமா, ஜனங்கள் அந்த மகிமையை அடையும்படி, ஜனங்கள் அந்த மகிமையை இரத்தத்தோடு இரத்தமாய், ஆவியோடு ஆவியாய், ஆத்மாவோடு ஆத்மாவாய் இணைத்து கொள்ளும்படி மகிமையின் கர்த்தர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேட்போம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆமா, புறஜாதிகள் ஆண்டவரை அறியல. ஆண்டவர் இன்னும் அநேக ஜனங்கள் அறியல. அறிஞ்சாங்கன்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. உனக்காக எனக்காக அந்த மகிமையெல்லாம் கர்த்தர் சிலுவையில வைத்தார். எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க பார்ப்போம். அந்த சிலுவையை பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாததுனாலதான் ஏதோ மனுஷன் என்று சொல்லி அவர் சிலுவையில் அறைந்துட்டார். பவுல் ஆண்டவருடைய அன்பை ருசித்து சொல்றார், அந்த மகிமையின் கர்த்தரை, அந்த மகிமையின் கர்த்தரை அவள் அறியாதபடினால்
அவர் சிலுவையில் அறைந்தார்களே, இயேசுவுக்கு பெயர் மகிமையின் கர்த்தர். தன்னுடைய ஜீவனை எல்லாம் சிலுவையில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.